ஏங்க என்னங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க டேபிள் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா உட்காந்து துணி தைச்சிட்டு இருக்கீங்க. என்னங்க இதெல்லாம்? இல்லங்க, அத்தை தான் இது. அம்மா இதை வாங்கிட்டு வந்து தந்தாங்களா? ஆமாங்க. என்ன திடீர்னு இத்தனை நாளா இல்லாம? எனக்கும் தெரியலங்க. இது வாங்கிட்டு வந்து கொடுத்து இதுல தையல் பழகிக்கோ, அவங்க எனக்கு கத்துத்தரேன்னு சொல்லிருக்காங்க. என்னங்க இது? இப்பதான் நீங்க படிக்கிறதுக்கு ஒரு நேரம் அமைஞ்சதுன்னு நினைச்சேன். அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே. ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க? இங்க பாருங்க, அவங்க எதை நினைச்சு வேணா சொல்லட்டும். ஆனா நீங்க படிக்கிறத கைவிட வேணாங்க. நீங்க எப்பவும் போல படிங்க. ஏங்க இந்த தையல்ல உங்க படிப்புக்கு ஒரு தடங்களா இருக்காதுன்னு நான் நம்புறேன். நிஜமா அப்படி நினைக்கிறீங்களா? ஆமாங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. ஒருத்தருக்கு 10 விஷயம் தெரியும்னா உங்களுக்கு 100 விஷயம் தெரியும். இது 100ல 1 அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, மத்தபடி உங்க படிப்பு ஆர்வம் இதனால தடப்படாதுன்னு நான் முடிவா நம்புறேங்க. அம்மா சொல்லிட்டாங்கிறதுனால நீங்க முழு மூச்சா இறங்கி தையெல்லாம் கத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதை சும்மா ஒரு பேஜுக்கு அப்பப்போ செய்யுங்க. ஏங்க நீங்க இந்த ரூம்ல தைக்கிறீங்களா படிக்கிறீங்களான்னு யாருங்க வந்து பார்க்க போறா? நீங்க ஈஸியா சொல்றீங்க. ஆனா அத்தை வந்து அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேட்கும்போது நான் என்னங்க பதில் சொல்றது? அது எதையோ சொல்லி சமாளிக்கலாங்க. படிப்புக்கு இது ஒரு இடைஞ்சலா வந்துடக்கூடாது. என் கவலை அதான். அத்தை கிட்ட போய் சொல்ற மாதிரி ஆயிடாதாங்க. ஆல்ரெடி போலீஸ்க்கு படிக்க ஒத்துக்கிட்டது, கோச்சிங் கிளாஸ் விஷயம். இதையே இன்னும் சொல்லலையேன்னு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இந்த டைலரிங் அதே மாதிரி டீல் பண்ண போறோம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இங்க பாருங்க, முதல்ல இந்த எண்ணத்தை நீங்க விடுங்க. அம்மாவை ஏமாத்தணும்னு யாருக்கும் உண்மை தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைக்கல. உங்களுக்கு இருக்கிற குடும்ப பொறுப்புக்கு வீட்டுல அம்மா பேச்ச கேட்கிற மகாலட்சுமியா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதே நேரம் உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு உங்க ஆசைக்கும் நல்லா படிச்சு மக்களுக்கு சேவை செய்யற ஒரு தைரிய லட்சுமியா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க? அதை நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏங்க நான் தான் சொல்றேன்லங்க, நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை படிக்கிறது மட்டும். நீங்க முதல்ல இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு நிமிஷம் படிக்கிற ஒரு நிமிஷம் நீங்க பொறுமையா இருங்க. சும்மா இருங்க. இதை எப்படிங்க எடுக்கிறது? வெளியே எடுங்க. விடுங்க. எந்திரிங்க எந்திரிங்க. ஏங்க அத்தை ஏதாவது சொல்ல போறாங்க? தள்ளுங்கன்றேன். இந்த பக்கம் வாங்க. ஏங்க இங்க வாங்க. இங்க பாருங்க, தையல் கத்துக்கிறத நான் ஒன்னும் தப்பாவோ கேவலமாவோ சொல்ல. ஆனா எல்லா பெண்களுக்குள்ளேயும் நாம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சொன்னா வீட்டுல நடக்குமா? நம்ம ஆசைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு ரொம்ப தயங்குவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்காகன்னு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் மாமனார் மாமியார்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் குழந்தைங்கன்னு இருப்பாங்க. இப்படி தனக்குள்ள இருக்கிற கனவை அழிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சு கடைசியில தன்னோட வாழ்க்கை என்னன்னே தெரியாம வாழ்றது தான் இங்க பெரும்பாலான பெண்களோட நிலைமையா இருக்கு. ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்ன இருந்தாலும் அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாமே. அவங்களுக்கு தெரியாம பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ துரோகம் பண்ற மாதிரி மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குங்க. நான் வேண்டாம்லாம் சொல்லல. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்குவோமே. ஓகேங்க. இங்க பாருங்க, நீங்க காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கம்பீரமான ஒரு போலீஸ் ஆபீசரா வரணுங்கிறது உங்களோட கனவு மட்டும் இல்லைங்க, உங்க அப்பா அம்மாவோட கனவு தான். இதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நான் எத்தனை தடவை சொல்றது? எங்க அம்மாவை சமாளிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை நீங்க தூக்கி சுமக்க வேணாம். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க இவ்வளவு தைரியமா அத்தையை சமாளிக்கிறத பத்தி பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. எல்லாம் என் போலீஸ்கார பொண்டாட்டி உங்ககிட்ட இருந்து வந்த தைரியம் தான். உண்மையா நேர்மையா இருக்கிறதுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லையா? நான் பாத்துக்கிறேன். வாங்க.
நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? நான் பேசினதெல்லாம் தப்புதான் சாமி, அதை நான் உணர்ந்துட்டேன். இப்ப நீங்க தான் சாமி எனக்கு உதவி பண்ணணும். அதனாலதான் சாமி உங்களை தேடி ஓடி வந்திருக்கேன். என் மேல நம்பிக்கை இல்லாம போனவங்களுக்கு நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி, உங்களை நம்பி நான் வந்துட்டேன். எப்படியாச்சும் என் வயித்துல வளர்ற கரு ஆண் வாரிசா பிறக்கிற மாதிரி பண்ணுங்க சாமி. உங்களை கெஞ்சி கேக்குறேன் சாமி. உங்களுக்கு தட்சணையா? நீங்க கேட்ட 10,000 ரூபாவை நான் தரேன். இந்தாங்க சாமி, எண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். 10,000 இல்ல, நீ 10 லட்சம் கொடுத்தாலும் என்ன மதிக்காம போன உன்னை நான் மன்னிக்கிறதாவே இல்ல. உனக்கு ஆண் குழந்தை பிறக்காது. சாமி, உங்க வாயால அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. நீங்களே கதின்னு உங்களை நம்பி நான் வந்துட்டேன். கொஞ்சம் கோவம் தணிஞ்சு மனசு இறங்கி வாங்க சாமி. உங்களை விட சக்தி வாய்ந்த சாமி யாருமே இல்ல. சாமி, என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்ச நீங்களே இப்படி எல்லாம் பேசலாமா? நீங்க தட்சணையா என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் சாமி. சாமி, உங்களை விட்டா எனக்கு வேற யார் சாமி இருக்கா? கண் கலங்காத. இங்க என்னோட இடத்துக்கு வந்தவங்க கண்ணீரோட போறத நான் மட்டும் இல்ல, என்னோட குருஜியும் விரும்ப மாட்டாரு. உங்கள மாதிரி பிரச்சனையோட வர்றவங்களுக்கு என் குருஜி ஸ்ரீலஸ்ரீ சுவாமிகள் இருக்காரு. அவரு எனக்கும் மேலான சக்தி உள்ளவர். அவர் வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி உனக்கான பிரசாதத்தை கொடுத்தா கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி உனக்கு ஆண் வாரிசு பிறக்கும். உன்னை என் குருஜி கிட்ட கூட்டிட்டு போறேன், வா. ஐயோ, சீக்கிரம் வாமா. சாமி சாமி சாமி, இதோ வரேன் சாமி. குருஜி, ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கிறவன் பொண்டாட்டி நம்ம கிட்ட வசமா சிக்கிருக்கா. அவளை வச்சு நிறைய பணம் கறந்துடலாம். சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். ஓ சரிங்க குருஜி. குருஜி ஒண்ணு வர சொன்னாரு, வாமா. அமைதி அமைதி அமைதி. போய் கூச்சோமா. கூச்சோன்னா என்ன சாமி? நான் இப்பதான் ஆந்திரா போயிட்டு வந்தேன். கூச்சோன்னா உட்காருன்னு சொன்னேன். உட்காருமா. உட்கார்றேன். சாமி, என்னோட பிரச்சனை என்னன்னா, உன் பிரச்சனை என்னவென்று எனக்கு தெரியும். என் ஆளுடைய பிரச்சனை எனக்கு தெரியாதா? ஆளா? என் பக்தை நீ. நான் சொல்வதையெல்லாம் நீ செய்து வந்தால் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். எனக்கு இப்போதைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா போதும் சாமி. என் பக்தையின் ஆசையை நிறைவேற்றத்தான் நான் இருக்கிறேன். உனக்கு இருக்கும் பிரச்சனை சாதாரணமான பிரச்சனை அல்ல. நீ வாழும் வீட்டில் உனக்கு நிறைய எதிரிகள் இருக்கின்றனர். ஆமா சாமி, உண்மை சாமி. என் சக்தியை மீறி அவர்களால் உன்னை நெருங்க முடியாது. அதற்கு நீ அடிக்கடி இங்கு வர வேண்டும். You should often come here. சரிங்க சாமி, வரேன். கண்டிப்பாக, ஷுவர். வர சாமி. இந்தாக்க சாமி, மன்னிச்சிடுங்க. இது இமயமலையிலிருந்து
2 சந்திர கிரகணத்தில் மட்டும் உருவான அபூர்வ செடியிலிருந்து செய்த மூலிகை மருந்து. ஆ, இதை சூரிய பகவானின் பார்வையில் படும்படி நன்றாக வெயிலில் காய வைத்து பிறகு உருட்டி தொண்டையில் படாமல் கபாலத்தில் இறக்க வேண்டும். சாமி கபாலானா தலையாச்சே. சி, நாபிக் கமலத்தில் படும்படி விழுங்க வேண்டும். விழுங்குவதற்கு முன் மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஸ்ரீல ஸ்ரீ ஜலபுல ஜிங் ஜலபுல ஜிங் ஜலபுல ஜிங் என்று 3 முறை மந்திரத்தை முழுவதுமாக சொல்லி பிறகு விழுங்க வேண்டும். சரி. அப்போதுதான் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். ஆ, இந்த வாங்கிய இங்கே மந்திரத்தை சொல். ஸ்ரீ ஆஹா, ஸ்ரீல ஸ்ரீ ஜலபுல ஜிங். ஸ்ரீ ஜலபுலஜிங். அப்போது நீ கிளம்பலாம். நீ நினைத்தது நடக்கும். சாமி இன்னொரு டவுட், குழந்தை யார் ஜாடையில இருக்கும்னு சொல்ல முடியுமா? லேகியம் நான் தானே கொடுத்தேன். அப்ப கண்டிப்பா அது என் ஜாடையில தான் இருக்கும். சாமி என் மாதிரி தெய்வீக குணம் படைத்ததாக இருக்கும் என்று சொல்ல வந்தேன். தவளை கொடுங்க. எதுக்கு கொடுங்க சொல்றேன். என்னங்க பண்றீங்க? எங்கங்க யாராவது பாத்துட்டு போறாங்க. என்னங்க பார்த்தா பாக்கட்டும். என் பொண்டாட்டிக்கு நான் தலை தவட்டி விடுறேன். இதுல யார் பார்த்தா எனக்கு என்ன? திரும்புங்க. சாருக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சோ? அதெல்லாம் உள்ள இருக்கதான் செய்து தேவைப்படும் போது தன்னால வெளியே வருங்க. ஒரு நிமிஷம் இருக்கு, வந்துடுறேன். என்னங்க நீங்க? நல்ல வேளைங்க, நேத்து ராத்திரி கையும் கழுவாம சிக்கிருப்போம். ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டோம். ஓ, வீட்ல சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு வேலை பிரச்சனை நடக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தா என்ன பண்றது நான் வேற வழியெல்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன். அப்படியா? என்ன யோசிச்சீங்க? அது உங்க அண்ணன் குழந்தைய பார்க்கணும்னு திடீர்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. அதனால போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல நினைச்சேன். ஓஹோ, இப்ப எல்லா விஷயத்துக்கும் போய் சொல்ல வேற கத்துக்கிட்டீங்களா? நீங்க தானங்க சொன்னீங்க, ஏதோ திருக்குறள்லாம் சொன்னீங்களே, பொய்யாமை வாய்மைன்னு எல்லாம் நல்லதுன்னு சொன்னீங்களே. நடத்துங்க நடத்துங்க. என்னைக்கு சிக்க போறோம் தான் தெரியல.
நீங்க எதுக்குங்க சிக்கிறத பத்தியே யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, உங்க முழு கவனமும் படிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். ம், வேற எதை பத்தி யோசிக்க கூடாது. நான் ஃபியூச்சர்ல போலீஸ் ஆயிட்டா ஆயிட்டாலாம் இல்லைங்க, ஆனதுக்கு அப்புறம்னு சொல்லுங்க. நீங்க அந்த அளவுக்கு என்னை விட என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. சூப்பருங்க. இந்த நம்பிக்கைக்காக நான் எப்படி அடிச்சு தூக்குறேன்னு மட்டும் பாருங்க. அவ்வளவுதாங்க. இதை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். வேற எதுவும் இல்லை. ஏங்க, ம். இன்னைக்கு சாயந்தரம் நீங்க அந்த கோச்சிங் கிளாஸுக்கு போகணும்ல? ஆமாங்க. சரி, நீங்க ரெடியா இருங்க, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சரி, நான் ரெடியா இருக்கேன். ஆனா அத்தைக்கு தெரியாம எப்படிங்க போறது? பாத்தீங்களா, திரும்ப முருங்கை மரம் ஏறுறீங்க. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இருந்தாலும் மனசுல ஒரு பயம் இருக்குங்க. அதை நான் தப்புன்னு சொல்லுங்க. ஆனா இந்த விஷயத்துல என்ன முழுசா நம்புங்கன்னு தான் சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க எதை பத்தியும் மனசுல ஏத்திக்காம படிப்பு 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 இதை மட்டும் யோசிங்க. சரியா? ம், வரட்டா? ம். என்ன போட்டிருக்கு? அர்ச்சனா, அத்தை. செந்திலங்க கடையிலயா இருக்கான்? ஆமாத்தே, கடல் தான் இருக்காரு. ஏன்? இல்ல, இந்த மாசம் இன்னும் செலவுக்கு அவன் பணம் கொடுக்கல, அதான் கேட்டேன். ஐயோ அத்தை, நான் மறந்தே போயிட்டேன் அத்தை. அவர் என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போய் எடுத்துட்டு வா. அத்தை. ஆ. ஒரு நிமிஷம் அத்தை. என்றா ஆ, ஆ, டேய் சரியா வாடா இருக்கு. சரவணா. அப்பா. என்னடா இவ்ளோ சோர்வா வந்து உட்கார்ற? ஆமாப்பா, கொஞ்ச நாளாவே கடையில ரொம்ப கூட்டம். மயிலு கொடு. மயிலே, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரியா? மயில நீ இரு. நான் போய் போட்டு கொண்டு வரேன். வழக்கத்தை விட நீ கூட்டம் அதிகமாங்க. ம், ஆமாங்க. அது முகூர்த்த நேரம் வேறயா, ம், 4-5 டெலிவரி வேற. ஓ. கடையிலயும் சேல்ஸ் கூட்டம், ஒன்னும் சமாளிக்க முடியலப்பா. டேய் அப்படி கடையில கூட்டம்னா இன்னொரு ஆளை வேலைக்கு வச்சுக்க வேண்டியதானடா? அது வர பசங்க வேலையில நிக்கணுமே. 4 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஓடி போயிடுறாங்க. ஆமாமா, ம். அது என்னமோ உண்மைதான். ஆனா கடைக்கு கூடுதலா ஒரு ஆள் இருந்தாதான் சரிப்பட்டு வரும். ம். அதுவும் முக்கியமா இந்த சாயந்தர நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்ப என்னடா பண்றது? உங்க அப்பா வீட்ல வெட்டியா தான் இருக்காரு. ஆனா இவரை கடையில விட்டா வியாபாரம் ஆகுதோ இல்லையோ, இவர் வயித்துக்குள்ள போறதுதான் அதிகமா இருக்கும். அட ஆதி அனுப்பலான்னு பார்த்தா அவன் வேலைய முடிச்சிட்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும். அவனால முடியாது. ஆமாமா, கரெக்ட் தான். பார்வதி படிக்கிற பொண்ணு, படிக்கிறத விட்டுட்டு அவளை அனுப்ப முடியாது. ஆமாமா, படிப்பாளி. செந்திலுக்கு அவன் கடை வேலையே சரியா இருக்கும். அர்ச்சனா வயித்து புள்ளக்காரி, அவளாலையும் எங்கேயும் போக முடியாது இல்லையா? ம், மிச்சம் இருக்கிறது உன் பொண்டாட்டி சந்தியா மட்டும்தான். பேசாம நீ அவளையே சாயந்தரத்துக்கு கடைக்கு கூட்டிட்டு போயேன். நீ இவளையே கடைக்கு கூட்டிட்டு போ. அவளுக்கு கடை வேலையும் பழக்கப்படுத்தின மாதிரி இருக்கும். அவ எல்லா வேலையும் நல்லாவும் பாத்துக்குவா. உனக்கும் சும குறையும்ல. என்னம்மா நீ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? இதுல நான் சொல்ல என்ன மாமா இருக்கு? அத்தை என்ன சொல்றாங்களோ அதுபடி நான் நடந்துக்கிறேன். ம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. சரி சரி. ம், அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்பதான் அம்மா உங்களுக்கு தையல் மிஷின் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கத்துக்கணும், தைக்கணும். அதுக்கெல்லாம் நிறைய நேரம் ஆகுமேங்க. அதனால என்னடா 24 மணி நேரமும் தையல் மிஷின்லயே உட்கார்ந்திருக்க போறாளா? என்ன ஒரு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ தைக்க போறா. சாயந்தரம் கடைக்கு வரட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து கடையில வேலை பாருங்க. அப்படியே கடையை சாத்துற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்ப வந்துருங்க. அதனால என்ன இப்போ? அதானே. சரிம்மா, உங்க இஷ்டம், அப்படியே பண்ணிடலாம். ஏங்க, உங்களுக்கு ஓகே தானுங்க? ம், அதான் அதான் அத்தையே சொல்லிட்டாங்களே, அப்புறம் நான் என்னங்க சொல்றது? இவளுக்கு தண்டனை கிடைக்கும்னு பார்த்தா வேலைங்கிற பேர்ல சரியான சான்ஸ் கிடைச்சிருக்கே. ச்சே, இதை எப்படி தடுக்கிறது? நம்ம ஏதாவது பேசுவோமா? ஆஹா, வேண்டாம். வாயை கொடுத்து சிக்கிடக்கூடாது. நம்ம அமைதியா போறதுதான் நல்லது. சரி, உனக்கு கடைக்கு நேரமாச்சுல, நீ கிளம்பு. சரிம்மா. ஆமாண்டா. சந்தியா, வீட்டு நேரமாச்சு. துணியெல்லாம் நான் மடிச்சுக்கிறேன்.
சீக்கிரம் வந்துருங்க. ஆ, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. அது என்னன்னு தான் ஒண்ணும் புரியல.